அகமதாபாத் பிளெயின் கிராஷ் 274 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்போ தினம் தினம் புதுசாக நிறையா தகவல் வெளியாகிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் அதை டிகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இது வந்து விழுந்தது, எதனால் வெடித்து சிதறினது, யாரோடைய மிஸ்டேக் அப்படின்னு. இதில் வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பைலட் போட்ட வீடியோ பயங்கர வைரலாக வந்து போய்கிட்டு இருக்கு. அவர் கோ பைலட் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. எது எப்படி இருந்தாலுமே இப்போ அரசாங்கம் ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க, உயர்மட்ட குழு வந்து அமைச்சிருக்காங்க. அந்த உயர்மட்ட குழுவில் தான் அந்த பிளாக் பாக்ஸ் எல்லாம் திறந்து பார்த்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த முடிவு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த 242 பேர் அந்த ஏரோப்ளைனில் இருந்தாங்க. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உயிர் பிழைச்சார், ரமேஷுங்கிறவர். அவரோட இன்னொரு வீடியோ வந்து வெளியாகிருக்கு. அப்படியே குபுகுபுன்னு வந்து பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து வெளியே வராரு. கொஞ்சம் தடுமாறி வெளியே வர காட்சிகள்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் நிறைய பேர்கிட்ட வாங்கியிருந்தாங்க. பெற்றோர்கள், ரத்த உறவுகள்கிட்ட டிஎன்ஏ மாதிரியை வாங்கி அதை மேட்ச் பண்ணுற வேலை தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு 87 பேரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக. அதில் ஒரு 47 பாடிஸ் தான் இப்போதைக்கு இன்னைக்கு வரையும் கொடுத்துருக்கதா தகவல்லாம் வெளியாயிருக்கு. ஸோ உடல் எப்படியாவது கிடச்சிடணுங்கிற ஒரு ஏக்கத்தோடையும் அங்கே நிறைய பேர் இன்னும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னைக்கு வந்து லண்டன்ல இருந்து சென்னை வரதா இருந்துச்சு பிரிட்டிஷ் ஏர்வேஸோட ஒரு பிளேன். அதுவுமே போயிங் 787 அந்த இதை சேர்ந்தது தான் சொல்கிறாங்க. அங்கேயுமே இயந்திர கோளாறு ஏற்பட்டு அங்கே லண்டனில் கிளம்பணுன்னே அப்புறம் வந்து ஃபியூவல்லாம் அங்கே காற்றுலேயே வெளியேற்றிட்டு திரும்ப தரையிறக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஹாங்காங் டு டெல்லி ஏர் இந்தியா விமானம் கிளம்பி வர்றப்ப இயந்திர கோளாறு ஏற்பட்டு திருப்பி ஹாங்காங்கே போய் வந்து தரையிறங்கியிருக்கு. இந்த மாதிரி செய்திகளுங்கிறது அண்மை காலமாக குறிப்பாக அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு ரொம்ப அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடியுது.